அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்தில் மே மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். இந்த பதிவோட எண்டில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். எனவே பதிவை முழுமையாக பாருங்கள். மேலும் பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 10வது ராசியாக வரக்கூடியது மகரம். மகரம் சனியோட ராசி. ரொம்ப சாந்தமான ஒரு ராசி மகரம். ஆனால் பிடிவாதம் அதிகம் கொண்ட ஒரு ராசி. அதே போல எதையும் எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ள ஒரு ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய கூட்டணி அப்படிங்கிறது இந்த மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய கன்ஜக்ஷன் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஏன்னா புதன் 6ஆம் அதிபதி, சூரியன் 8ஆம் அதிபதி. அது 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. அடுத்தது பஞ்சமத்தில் சுக்கிரன் ஆட்சி, நல்ல விஷயம். சனி பார்வையில் இருந்தாலும் சுக்கிரன் தனித்துவமாக ஆட்சியாக இருக்காரு. பிகினிங்கில் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக நிலைகள். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு சுக்கிரனுடைய இணைவு 6ஆம் இடத்துல இருக்கும். அது ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக நிலை. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல பார்த்தோன்னா செவ்வாய் சனியுடைய கூட்டணி. இது தைரியத்தை அதிகமாக கொடுத்துரும், முயற்சியை நிறைய கொடுத்துரும், புதிய விஷயங்களுக்கு ட்ரை பண்ண வச்சிரும். தைரியம், வீரியம், பராக்கிரமம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஆனா இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு சில மன வருத்தங்கள், கருத்து போராட்டங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள்லாம் அந்த மாதத்துல பிரமாதமான வெற்றியை கொடுக்கும். தாராளமா புதிய முயற்சிகளை தொடங்கலாம். பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்விக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. கல்விக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. புதிய விஷயங்களை கத்துக்கிறது, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு முயற்சி பண்றது, அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. ஏதாச்சும் அடிஷ்னலா கோர்ஸ் பண்றது, தேவையான நாலேஜை இன்னும் நல்லா எவாலுவேஷன் பண்றது, அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா மன நிம்மதி கெடுது. மனசுல ஒரு பெரிய கவலை வந்துடுது. மனசுல குழப்பம் வருது. சரியான பாதையில போறோமா, கரெக்டா இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் வருது. நம்ம ராசிநாதனோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால கோப உணர்வு சற்று அதிகமா வரும். எல்லாத்துக்கும் கோபம் வரும். எதுக்கு கோபப்படுறோன்னே தெரியாது. அவசர குணம் அதிகரிக்கும். ஒரு நிதானம் இருக்காது. எனவே இந்த மாதத்துல நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சிக்கணும். மன அமைதியை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல மன அமைதி கிடக்கூடிய அமைப்பு மாதத்தோட பிகினிங்ல இருக்கு. ஏன்னா மன ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல அஷ்டமாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு மாதிரி மனதை ஒரு மாதிரி பாதிக்கும். உங்க கூட இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க வார்த்தையாலேயே உங்களை காயப்படுத்துவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. எதையும் பெருசா காதுல போட்டுக்காம நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது இந்த மே மாதத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 2ஆம் அதிபதியோட செவ்வாய் இணைகிறாரு. அதே போல 2ஆம் அதிபதி நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு. எப்படி பார்த்தாலுமே பார்த்தோன்னா வாயால தான் அடி. உங்களுக்கு பேச்சுல ஒரு நிதானம் தேவை. ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பேசி ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கிறது, வாயை கொடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தான் தலையில இழுத்து போட்டுக்கிறது, இது போன்ற அமைப்புகள் சற்று அதிகமா இருக்கு. கோபமான வார்த்தைகள் அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும். கோபத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு அதிகமா பேசிடுவோம். அதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இந்த மாதத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, உறுதியை காப்பாற்ற முடியாது. அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட வாயப்படுங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா கையை கட்டிட்டு அவங்க பேசுறதை மட்டும் வேடிக்கை பாருங்க. பேசுற வரைக்கும் பேசுறோம், தொண்டைகளையே பேசிட்டோம், கையை கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க வார்த்தையை விட்டீங்க, சோழி முடிஞ்சிச்சு. ஏன்னா உங்க வார்த்தையை பிடுங்கணுங்கிறதுக்காக தான் உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்களே. நல்லா வார்த்தையே விடாதீங்க. மைதியா கையை கட்டிட்டு நீ என்ன வேணா பேசுப்பா, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காமெடி வீடியோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருங்க போதும். எனவே வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் தேவை. குடும்பத்துல அதிகமான கருத்து போராட்டம், வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தையும் அமைதியும் அதிகமா கடைபிடிக்கிறது இந்த மாதத்துல ரொம்ப நல்லது. ஆல்ரெடியே குடும்ப வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்தால் மன நிம்மதி இழந்துடுறாங்க. ஒரு வேலைக்கு போகிறாங்க, வெளியிடங்களுக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆத்ம திருப்தி, ஒரு மன நிம்மதி இருக்குது. வெளில போயிட்டாலே ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டா கம் டு பேக் நார்மல். ஒரு மாதிரி மன இறுக்கம், குழப்பம், மன அமைதி கெடக்கூடிய ஒரு அமைப்பு, ஃபேமிலியில் அதிகமான வாக்குவாதம், இதெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு மனநிலை கொடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது
கல்வி நிமித்தங்கள் ரீதியாகவோ பயணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேமிலியோட இருக்கிறத விட வெளியிடங்களுக்கு போயிடுறது ரொம்ப நல்லது. எனவே வார்த்தைகள், குடும்ப உறுப்பினர்கள் இது சம்பந்தமான விஷயத்துல இந்த மாதத்துல கவனம் தேவை. அடுத்தது இந்த மே மாதத்துல 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறதுனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுடைய உறவு நிலை, அவர்களோட பேசும் பொழுதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்று கருத்து போராட்டத்தை கொடுத்துருது அல்லது தேக ஆரோக்கியத்தை கெடுத்துருது. எனவே இந்த மாதம் தாய் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். தாய் வழி உறவுகளோடையும் சற்று கவனமா இருக்கணும். தாய் வழி உறவுகளோடையும் ஒரு சில மனக்கசப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு, சற்று கவனம் தேவை. அடுத்தது சூரியன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கு அதிகமான செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்ககிட்ட ஏதாச்சும் வண்டி வாகனம் இருக்குன்னா அது பழுது நீக்கல் சார்ந்த வகையில நிறைய செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையும் உங்க வண்டியை ஒப்படைக்காதீங்க. யாராச்சும் இரவ கேட்கறாங்க, வண்டி கேட்கறாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு செலவு வச்சு விட்டு போடுவாங்க உங்களுக்கு. அதெல்லாம் வண்டி வாகனங்களை சரியா பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 3வது நபரை நம்பி உங்களுடைய வண்டி வாகனங்களை கொடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த மாதத்துல வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுதும் சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி ஒன்னு சேர்ந்து மாதத்தோட பிகினிங்ல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் பயணிக்கிறது, ரோட்ல வேகமா போறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நிதானப்படுத்திக்கிறது நல்லது. ஒரு ஆஃபீஸ் போறீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. அப்படியே ஃப்ரீயா பொறுமையா எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போங்க. அவசரமா போறதெல்லாம் இல்லாம இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானப்படுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த மாதத்துல பாகியஸ்தானத்துல செவ்வாய் சனியுடைய பார்வை இருக்கு. எனவே தந்தையுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளோடையும் கவனம் தேவை. தந்தை சம்பந்தமான விஷயத்திலையும் சற்று கவனம் எடுத்துக்கணும். அதுவுமே கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு, டிமெரிட்டா தான் இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது. புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு அந்த புத்திர பாகியத்துக்கான அந்த முயற்சிகளை செய்ய வைக்கும். தாராளமா முயற்சிகளை செய்யலாம். 3ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. பஞ்சமஸ்தானத்துல பஞ்சமாதிபதி ஆட்சி ஆகிறாரு. ஒரு சில மருத்துவ செலவு, ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தியை இந்த மாதத்துல முதல் 14 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இந்த முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால இது உங்களுக்கு சாதகம் தான். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கும். ஆனா இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் உங்களுக்கு பெருசா பாதிப்பா இல்ல. 14ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் சற்று கவனம், நிதானம், அனுசரிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல குரு. கடன் இல்லாத மனிதர்களையே பார்க்க முடியாது. மகரத்தை சேர்ந்த ஒரு 60% பேருக்கு கடன் உறுதியா இருக்கும். அதான் குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு கடனை உருவாக்குவாரு. பழைய கடனை திரும்ப கட்ட வைப்பாரு. ஏன்னா 12ஆம் அதிபதி 6ல இருக்காரு. எனவே கடன் அடைப்படுது, புதிய கடன் உருவாகக்கூடிய அந்த சிந்தனையை கொடுக்குது. கடன் வாங்கி மாற்றம் செய்யலாம். கோல்டு அடகு வச்சு ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம். நிறைய பேருக்கு கோல்டு லோன் இருக்கும். பர்சனல் லோன் இல்லைனாலும் கோல்டு லோன் இருக்கும். அதுதான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா இந்த மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. பழைய கடனை கட்டி முடிக்கிறீங்க, அடகுல இருக்கிற கோல்டு ரிட்டர்ன் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்குள்ள அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது அஷ்டமத்துல கேது. ஹெல்த்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு தேக ஆரோக்கியம் சரியா இல்லை. இந்த மாதம் 4ஆம் இடமும் பாதிக்கப்படுது, 8ஆம் இடமும் பாதிக்கப்படுது. அதே போல இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல செவ்வாய் தன்னுடைய பார்வையை பதிக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு. மாதிரி குழப்பமாக தான் இருக்கு. ஹெல்த்தும் பெருசா ஃபேவரா இல்லை. எனவே தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா கண் பல் உபாதை வராம பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு கண் சம்பந்தமான விஷயம், பல் சம்பந்தமான விஷயத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஆல்ரெடி நீங்க கண் சம்பந்தமான விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கண்ணாடி அணிஞ்சிருக்கீங்கன்னா உங்களோட கண்ணாடி எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த மாதத்துல கோபத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை, பிரஷர் அதிகரிக்கிறது, பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிணிகள் வருது. செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மாதத்துல உடைய ஷோல்டர், கைப்பகுதி, மேல் மார்பக பகுதி, உடைய தலைப்பகுதி, இதுல எல்லாம் இந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா தலையை வலிக்கும். ஸோ அது உங்களை பெருசா பாதிக்காத வண்ணம் அதுக்குள்ள ரெமடிஸ்லாம் எடுத்து உங்களை பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல ஸ்கின் டிசீஸ், அரிப்பு சம்பந்தமான பாதிப்பு, தோல் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த மாதத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி புதன் தான் மேனிக்கு காரகன். சுக்கிரனும் புதனும் வருவாங்க. சுக்கிரனும் நமக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, குருவோட போய் இணைகிறாரு. அதே போல பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கன்ஜக்ஷன்ல இருப்பாங்க. நல்லதே இல்லை.
எனவே நிறைய பேருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை, முகத்துல சுருக்கம் உள்றது, அரிப்பு சம்பந்தமான பிரச்சனை வருது. இதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா பாதிக்கப்படலை. 11ஆம் தேதிக்கு பிறகுதான் செவ்வாயுடைய பார்வை 7ஆம் பாவகத்துல பதியும். செவ்வாயும் நமக்கு 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆவாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய ஆறுதல், அரவணைப்பு இதெல்லாம் பரிபூர்ணமா இருக்கும். ஆனா வாக்குவாதமும் கருத்து போராட்டமும் கண்ணாபின்னான்னு இருக்கும். எனவே பேச்சில தான் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களையும் கருத்து போராட்டத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அமைதியோடு செயல்பட்டாலே இந்த மாதம் வந்து விலகு பாதிப்பை கொடுக்காது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். ஆனா பிரைட்டா சொல்ல முடியல, பட் ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. குரு பயிற்சிக்கு பிறகு திருமண முயற்சிகளை செய்கிறது ரொம்ப நல்லது. இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அப்படியே ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படியே கைகூடி வரும். அதில் எதுவும் பெருசாக குற்றமா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது தொழில், உத்தியோகம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 11ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது சூரியன் புதனோட ஒரு பார்வையில் இருக்கு. அதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. என்னதான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சூரியன் புதன் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு கிரகம், எல்லாத்தையும் வந்து நுணுக்கமா செய்யக்கூடிய ஒரு கிரகம். எனவே வேலையில உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். கடினமா உழைத்து ஒரு வேலையை செய்யறதுக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேலையை செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதத்துல நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. சக ஊழியர்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல சுமைகள் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதனால அது பாதிப்பா இல்லை. ப்ரொஃபஷனல் லைஃப்லாம் எதுவும் பெருசாக டல்லாலாம் தெரியல. ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். சுக்கிரன் பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு கணிசமாக இருக்கும். இனிமையான செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகுது. பண தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. பண வரவு, பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கு. அடுத்த சுக்கிரனுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் இந்த மாதத்துல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால கல்வி மேன்மையெல்லாம் அற்புதமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் எதுவும் பெருசா பாதிப்பு இல்லை. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். மேதாவித்தனம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சூரியன் புதன் அங்க இணைஞ்சி அதில் சூரியன் உச்சமா இருக்கிறதுனால அறிவு கூர்மையெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நல்ல நுணுக்கமான விஷயங்களை தேடி தேடி கத்துப்பீங்க. எளிமையில எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். பல துறைகளில் தெரிச்சு பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய புது புது விஷயங்களை கத்துக்க போறீங்க இந்த மாதத்துல. அரசியல், சட்டம், தொழில்நுட்பம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். மேலும் நிறைய பேருக்கு வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம் போய் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் இந்த மே மாதத்துல பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். மகர ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு growth கொடுத்துரும். எல்லாமே டிமெரிட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜா ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் டெஃபினட்டா இந்த மே மாதம் கொடுத்துரும். இந்த மே மாதத்துல ஒரு சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் சொல்றேன், அதையும் கடைபிடிங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் தென்பட ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்ய ஹிருதயம் கேட்கிறது ரொம்ப நல்லது. மேலும் சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் செய்யறது ரொம்ப நல்லது. அது மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியை நிறைய வைக்கும். எனவே ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல வந்து போட்டீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த ஆதித்ய ஹிருதயத்தை காலை பொழுதுல கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமையில கேட்கறது ரொம்ப விசேஷம். சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் செய்யறது மன அமைதியும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி மாற்றத்தையும் டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. இதோட தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமா செய்யுங்க. உணவு தானம் பண்றது மேன்மையானது. பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு சேரிட்டியில போயிட்டு டொனேஷன் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். முக்கியமா இந்த மே மாதத்துல தியான பயிற்சிகள் செய்ய வேண்டியது அவசியம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையம் இருக்குன்னா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல தியான பயிற்சிகளை தினமும் இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்றது ரொம்ப நல்லது. மன அமைதி வேணும் அப்படின்னாக்கா தியானம் ஒண்ணுதான் அதுக்கு தெளிவான சொல்யூஷன். அல்லது ஆன்மீகத்துல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். எனவே இது ரெண்டையும் நீங்க சரியா செஞ்சாலே ஆத்ம திருப்தியும் மன அமைதியும் அதிகமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்பவும், மேலும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்க தசா புத்திகளுக்கு ஏற்பவும் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. 100% பலன்களை நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குடும்ப ஜோதிடரை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்கிற தசா புக்தி அந்தரத்தோட தற்போதைய கோச்சார நிலையை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எனவே இந்த கோச்சார பலன் இன் ஜென்ரலா உங்களுக்கு கொடுக்கிறது. இதோட உங்க ஜனனகால ஜாதகத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதை நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் தொகுப்புல பார்த்தோம்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதே போல தசா புக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பார்த்தோன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல பார்த்தோன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.